முதலாவது நானும், அந்த நானும் என்ற அந்த விஷ்டத்துக்குள் இருந்து நீங்களும் நானும் அறிவை புத்தியை பெற்று கொள்ளுகிறோம். அந்த கிறிஸ்து நமக்கு நானும் ஆனவுடனே அங்கே கிறிஸ்து நமக்கு பரிசுத்தமும் மீட்பும் நீதியுமாய் இருக்கிறார். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நினைத்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே உங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட வசனம், இங்கே பேசின பெரிய பெரிய ரெவலேஷன் வானங்களில் நிலைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆதாம், முந்தின ஆதாம், இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்த கர்த்தர் பிந்தின ஆதாம். தேவ தீர்மானம் பிந்தின ஆதாமாகிய இயேசுவின் மேல் இருந்தது. நீங்களும் நானும் வீழ்ச்சிக்குள்ளான முந்தின ஆதாமினாலே பிறக்கவில்லை. பங்கு என்றால் போர்ஷன். அவன் கேட்டது போர்ஷன், பங்கு. ஆனால் உங்களுக்கு எனக்கு இயேசு சுதந்திரமும் பங்காய் இருக்கிறபடியால் நல்ல கவனிங்க. இயேசுக்குள்ளே உங்களுக்கு எனக்கும் இந்த எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்குள் உங்களுடையதாக புரிந்து கொள்ளுதலிலே இருக்கிறது. என் உள்ளான மனுஷனுக்குள்ள நான் வல்லமையாய் வளர்ப்பேன். பவுல் இன்னும் இடத்துல சொல்கிறார், என் புறம்பான மனுஷனானது அழிந்தும் என் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்னாக்கப்படுகிறார் சொல்லுங்க, புதிதாக்கப்படும். அவருடைய அடையாளம் யூதன். உங்கள் அடையாளம் யூதன் அல்ல. உங்கள் அடையாளம் இயேசு கிறிஸ்து. நம்முடைய அடையாளம் இயேசு கிறிஸ்து. அவன் தன்னுடைய அடையாளத்தை சொன்னான். நீங்கள் உங்கள் அடையாளத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். நான் இயேசு கிறிஸ்து, நான் அவருடைய சீசன், நான் அவருடைய பிள்ளை. அதுதான் உங்கள் அடையாளம். நம்ம இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் இருக்கிறோம், அவருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறோம். ஆகவே பிசாசு உங்களை என்னை மேற்கொள்ள முடியாது. எவ்வளவு பெரிய ஆயுதங்களோடு உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் அவன் உங்களை மேற்கொள்ள முடியாது. அவன் உண்டு பண்ணின தூக்கு மரத்திலேயே கர்த்தர் அவனை தூக்கி போட்டார். யூதன் இன்றைய செய்தியின் தலைப்பு அறிவின் வெளிச்சம். அறிவின் வெளிச்சம், அறிவின் வெளிச்சம், அறிவு. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்து நமக்கு நானும் தருகிறார், அறிவு தருகிறார், புத்தி தருகிறார். சாலமோன் சொல்கிறார், கிறிஸ்து நமக்கு நானும் தருகிறார், அறிவு தருகிறார், புத்தி தருகிறார். அப்போ இந்த மூன்றுமே, முதலாவது நானும் அந்த விஷ்டத்துக்குள் இருந்துதான் அறிவையும் புத்தியும் பெற்றுக்கொள்ளுகிறோம். முதலாவது நானும், அந்த நானும் என்ற அந்த விஷ்டத்துக்குள் இருந்து நீங்களும் நானும் அறிவை புத்தியை பெற்று கொள்ளுகிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்து நமக்கு நானும் ஆனார். அந்த கிறிஸ்து நமக்கு நானும் ஆனவுடனே அங்கே கிறிஸ்து நமக்கு பரிசுத்தமும் மீட்பும் நீதியுமாய் இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவின் மூலம்தான் நீங்களும் நானும் பிதாவிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் ஆதி முதல் தேவன் தம்முடைய குமாரனை வழியாக கொண்டிருந்தார். ஆதி முதல் தேவன் தம்முடைய குமாரனை வழியாக கொண்டு இருந்தார். ஆகவே இயேசுவின் வழியாக என்று சொல்லும்போது இயேசுவின் பலியின் வழியாக, இயேசுவின் இரத்தத்தின் வழியாக, இயேசுவின் நாமத்தின் வழியாக உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். உங்களுக்கு கொடுக்கிறார்.
இப்போ அறிவின் வெளிச்சம், நீதிமொழிகளில் ஒரு வசனம் வருகிறது. அந்த வசனத்தை ஒரு ஃபவுண்டேஷனாக போட்டுட்டு நாம் செய்தியை கேட்க போகிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் எடுங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 19. நீதிமொழிகள் 3:19 நான் வாசிக்கிறேன். ஓகே. கர்த்தர் ஞானத்தினால் பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினால் வானங்களை ஸ்தாபித்தார். அப்போ கர்த்தர் ஞானத்தினால் பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். இது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, இருள் இருந்தது. இப்போது தேவன் தம்முடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் இப்போது அவர் ஆவியில் இருந்து சிருஷ்டிப்புக்கு அடுத்த காரியத்தை பேசுகிறார். நல்லா கவனிக்கணும். தேவன் தம்முடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் புத்தியினாலும் தன்னுடைய ஆவியில் இருந்து, பிதா என்னவாக இருக்கிறார்? ஆவியாய் இருக்கிறார். ஆவியிலிருந்து இப்போது ஞானத்தில், அறிவில், புத்தியில் சிருஷ்டிக்கடுத்த காரியத்தை பேசுகிறார். உண்டாக்கடவது, 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 அப்படியே ஆயிற்று. ஆனால் முத எதை சொன்னார்? வெளிச்சம் உண்டாக கடவுள், வெளிச்சம் உண்டாக கடவுள். ஏன்னா வெளிச்சம்தான். ஏன்னா என்ன இருந்துச்சு? இருள் இருந்துச்சு. இந்த இருள் மேலே இருந்தால் பாருங்க, அவன் தன்னைத்தானே உயர்த்திய போது மேலிருந்து தள்ளப்பட்டான். இந்த வானம் பூமி உண்டாவதற்கு முன்பாய் ஏதேன் என்ற வானமாகிய தோட்டத்தில் பாதபடியில் இருந்தவன். அவன் தனக்கு தேவனுக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி தன்னை உயர்த்த முற்பட்ட போது மேலிருந்து கீழே தள்ளப்பட்டான். அந்த இருள் பிசாசுக்குள்ளே, இந்த பூமி இருளுக்குள்ளே ஒருமையும் வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது. அப்போ தேவன் முத அவர் அறிவிலிருந்து வெளிச்சம் உண்டாக்கடவுது என்று சொன்னார். அவருடைய எண்ணம், நான் பேசின அறிவு, ஞானம், புத்திக்குள்ளே இப்போது வெளிச்சம் உண்டாகும் போது இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்? இருளை நீக்கி ஒழுங்கின்மை வெறுமையை என்னுடைய வெளிச்சத்தினாலே இருளை நீக்கப் போகிறேன். ஒழுங்கின்மை வெறுமையை நீக்கப் போகிறேன். இந்த வெளிச்சம் எங்கிருந்து? அவருடைய ஞானத்திலிருந்து, அவர் அறிவிலிருந்து, அவர் புத்தியிலிருந்து, அவர் பேசின வார்த்தை. புரியுன்னு நினைக்கிறேன். ஏவன் அப்போ முத வெளிச்சம்தான். சார், அந்த வெளிச்சம் யாரு? இயேசு கிறிஸ்து. இன்னும் சரியாக சொல்கிறேன், இயேசு சொன்னார், அவருக்குள் இருக்கிற வெளிச்சம், நீங்கள் எப்போது கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டி ஆனீங்களோ அப்பொழுதே அவருக்குள் இருந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருக்குங்க. வெளிச்சம் என்றால் இப்போ யாருன்னு கேட்பேன்? இயேசு கிறிஸ்து. வெளிச்சம் என்றால் யார்? இயேசு கிறிஸ்து. அவருடைய வெளிச்சம், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டி ஆன போதே அந்த வெளிச்சம் உங்கள் ஆவியிலே, அந்த வெளிச்சம் உங்கள் ஆவியிலே இருக்கு. ஆமென், ஆமென். இயேசு யோவான் சுவிசேஷத்தில், நான் இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்போ நம்ம ஜீவ ஒளியை உடையவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஒளியை என் ஆவியிலே உடையவளாய் நாங்கள் இருக்கிறோம். சுவிசேஷத்தின் ஒளி. சொல்லுங்க, சுவிசேஷத்தின்
சொல்லுங்க, சுவிசேஷத்தில். சுவிசேஷம் என்ன என்று கேட்பேன். நற்செய்தி என்று சொல்ல வேண்டும். சுவிசேஷம் என்றால் என்ன? அப்போ நற்செய்தி பேசுகிற இடத்துல ஒளி, நற்செய்தி பேசுகிற இடத்துல வெளிச்சத்தில் வெளிச்சம் அவர்கள் காண்பார்கள். ஆமென். யோவான் ஸ்நானகனை குறித்து அவன் பேசும்போது, யோவான் சுவிசேஷம் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்துட்டு மெயின் செய்திக்கு போகிறேன். யோவான் ஸ்நானகன், யோவான் 1 அதிகாரம், 1, 2, 3 நான் வாசிக்கிறேன், நீங்களும் வாசிங்க. நான் ரொம்ப பேசணும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தார், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலம் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய், அவருக்குள் வார்த்தையாய் இருந்த அவருக்குள், மாம்சத்தில் இரத்தத்தில் வெளிப்பட்ட அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, ஒளியாய் இருக்கிறது. உங்களுக்குள்ள ஜீவன் இருக்குல்ல, 100%ங்க. குமாரனை உடையவன் ஜீவன் உடையவனாய் இருக்கிறான். உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கு என்றாலே கிறிஸ்துவின் ஜீவன். இப்போ கிறிஸ்துவின் ஜீவன் வாசித்த வசனத்தில் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்றால், உங்களுக்குள்ளே குமாரனை உடைய நீங்கள் ஜீவனுடையவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்குள் இருக்கிற ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருக்கிறது. ஏதோ புரியுதாங்க? சிலராக கைதிட்டுருங்க. சரி, நான் சொல்கிறேன். எனக்குள்ளே சொல்லுங்க இருக்கிற ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறது. அப்போ இயேசுடைய ஊழியத்தில் தீர்க்க தரிசனம், ஏசாயாவின் புஸ்தகத்தில் இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ உங்களுக்குள் ஜீவன் இருக்கு, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறது என்றால், இப்போது இன்னொரு வார்த்தை வருகிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒளியை பார்க்கல, வெளிச்சத்தை பார்க்கல, பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் மனுஷருக்கு ஒளி ஒன்று, உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் அது பெரிய ஒளியாக இருக்கிறது. அந்த பெரிய ஒளி இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒளியாக இருக்கிறது. வியாதி இருளுங்க, வறுமை, தரித்திரம், சாபம், குறைவு, பட்டினி, நேரங்கள், நிமித்தங்கள், குறி சொல்லுகிற ஆவி, இவை எல்லாம் இருள். எவன் இருள்? உங்களுக்குள்ள முதல்ல ஒளி இருக்கிறது. ரெண்டாவது, உங்களுக்குள்ள பெரிய ஒளி, இருளை நீக்குகிற ஒளி உங்களுக்குள்ள இருக்கு. இருள் ஒளியை மேற்கொள்ளுமா? ஒளி இருளை அகற்றுமா? ஒளி இருளை. அப்போ இருள் உங்களை மேற்கொள்ள முடியாதுல்ல. ஒரு லிஸ்ட்டு சொன்னனே, அது எல்லாம் இருள்னே. ஏன்ட்ட ஒளி இருக்கிறப்ப ஒரு லிஸ்ட்டு சொன்ன இருள், அது என்ன பாதிக்காது. சும்மா அப்படி நோண்டி பார்க்கலாம். அவன் நோண்டுற இடமே மனசு தான். நீங்கள் மனசில் அவனுடைய ஆளுகையை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒளி இருக்கும், ஆனால் ஒளி பேலன்ஸ் செய்யாது. ஆமென்.
அப்போ நானும் என் சபையாரும் என் மக்களும் குழந்தையிலிருந்து பிள்ளைகள், குமாரர், குமாரத்திகள், வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், இன்று புதிதாய் வந்தவர்கள், ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? நாங்கள் ஒளி இருளோட ஐக்கியப்பட முடியாது. மந்திரத்தோட, ஜோசியத்தோட, குறி சொல்கிறவனோட, ஏவல் செய்கிறவனோட ஐக்கியப்பட முடியாது. ஏமேன். ஆனால் எனக்கு ஒரு பவர் இருக்கு. எங்க மந்திரவாதிகள், எங்க அப்போஸ்தலர் நடபடிகளில் மந்திரவாதிகள், அப்போஸ்தலர் 8 அவன்தான் அந்த பட்டணத்துக்கு பெரிய மனுஷன் என்று பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான் தன்னுடைய மந்திரத்தினாலே. ஆனால் அங்கே ஒளி வந்துருச்சு. பிலிப்பு என்ற சுவிசேஷகன் ஒளியோடு வந்துட்டான். பிலிப்பு என்ற சுவிசேஷகன் அங்கே இயேசுவின் நாமத்தை பிரசங்கித்தான். பிலிப்பு என்ற சுவிசேஷகன் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். அப்பொழுது இவன்தான் பெரிய சக்தி என்று அந்த பட்டணத்தாரை பிரமிக்க செய்து கொண்டிருந்தானே, அவனே பிரமிக்கத்தக்கதாக இந்த ஒளி அந்த பட்டணத்தில் ஒரு டேக் ஓவர் பண்ணியது. அந்த பட்டணத்தில் ஒரு டேக் ஓவர் பண்ணியது. டேக் ஓவர். நான் பட்டணத்துக்கு பேசுகிறதில்ல, நான் இந்த இந்தியாவை நான் டேக் ஓவர் பண்ணுகிறேன். இந்தியாவை நாம் டேக் ஓவர் பண்ணுகிறோம். ஒளி இருக்கப்பா, ஒளி. அவனே நானசம் எடுத்துட்டான். அவன் பிரமிச்சு போய் நானசம் எடுத்துட்டான். என்கிட்ட வரணுன்ற யார் கூட ஆமேன்னு சொல்ல மாட்டேறீங்க. அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிதான் எண்ணங்கள் ஓடுது, வார்த்தை ஓடுது, கற்பனை ஓடுது, காட்சி ஓடுது. அப்படி உங்களுக்குள்ள அந்த வார்த்தையின் வெளிச்சம், வார்த்தையை சொல்லுதல், அது ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. டாபிக் போடுமா? அறிவின் வெளிச்சம். இன்னைக்கு அறிவை மாத்திரம் பேச போகிறேன். அறிவின் வெளிச்சம். சரி, ஒரு வசனத்தை சொல்லி சப்ஜெக்டுக்கு போகிறேன். ஒன்றான மெய்தேவனாக உம்மையும் உம்முடைய குமாரனாய் கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிவது. அப்போ குமாரனையும் கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு வெளிச்சத்தை கொண்டு வரும். புரியுதா? ஆமென். இங்கே குமாரனை குறித்து பேசிகிட்டு இருக்கிறோம், பிதாவை குறித்து பேசிகிட்டு இருக்கிறோம். போன வாரம் பரிசுத்தாவை ஞாயிறு கொண்டாடணும். அப்போ இங்கே வாரம் ஆவியானவர் கொடுக்குற செய்தியில் ஒரு வெளிச்சம் உங்களுக்கு அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. இனிமே இங்கே அனுப்பப்பட்ட வெளிச்சம் இங்கே மாத்திரம் அனுப்பப்படவில்லை. நீங்களும் நானும் பேசுகிற வார்த்தை வானத்திலும் வானத்தின் மண்டலங்களிலும் அந்த வார்த்தை அப்படியே இருக்கு. நீங்க பேசின விசுவாச வார்த்தை, இங்க பேசின நற்செய்தி, ரெவலேஷன், இயேசுவை குறித்தும் பிதாவை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் இன் கிரைஸ்டை குறித்தும் செஞ்சு முடிச்சுட்டார் என்பதை குறித்தும் நியூ கவர்னன்ட்டை குறித்தும் ஆபிரகாமின் பிளஸ்ஸை குறித்தும் வாழ்வை குறித்தும் வெற்றியை குறித்தும் இங்கே பேசப்படுவது அது ஒளியாய் உங்களுக்கு மாத்திரமல்ல, அது பெரிய ஒரு இம்பேக்டாய் வான மண்டலங்களில் அது அப்படியே கண்ணு கெட்டாத, நம்ம அறிவு கெட்டாத
புத்தி கெட்டாத நீங்கள் பேசின வார்த்தை, வாரம் இங்கே பேசின கிரைஸ்ட் ரெவலேஷன், இன் கிரைஸ்ட் ரெவலேஷன். பவுல் தான் அடிக்கடி சொல்லுகிறார், கிறிஸ்துவின் ரகசியங்களின் நான் ஊழியக்காரன். கிறிஸ்துவை குறித்த ரகசியங்களின் ஊழியக்காரன். இங்கே ரகசியம் பேசப்பட்டது. ஆகவே நீங்கள் பேசின விசுவாச வார்த்தை, அறிக்கை, சொன்னது இங்கே வாரம் பரிசுத்த ஆவியானவர் என் மூலம் பேசின வார்த்தையை சங்கீதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வானங்களில் நிலைநிறுத்தி இருக்கிறார். ஹலோ, சொல்ல புரியுதா? அப்போ நீங்கள் பேசின வார்த்தை மறுபடியும் இங்கே பல வருடமாய் பேசிக்கொண்டு வருகிற கிரைஸ்ட் ரியாலிட்டி வானங்களிலே அது நிலைநிறுத்தப்பட்டு இருக்கிறது. இருக்குங்க. வசனம் சொல்லுவா, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நினைத்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே உங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட வசனம், இங்கே பேசின பெரிய ரெவலேஷன் வானங்களில் நிலைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. வானம் என்று சொல்லும்போது அது கண்ணு கெட்டாத ஆவியின் மண்டலம், காணாத ஒரு உலகம். நீங்களும் நானும் காண்கிற உலகம். இந்த உலகத்தில் பேசுகிற, பார்க்கிற, தொடுகிற, முகருகிற, அறிகிற இந்த உலகத்தில் 5 சென்ஸ் உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் உலக மனுஷனுக்கு காணாத உலகம் இல்லை. ஆவியின் மண்டலத்தோட, காணாத உலகத்தோட தொடர்பு இல்லை. ஆனால் உலக மனுஷனுக்கு அந்தகார உலகங்களோட அவன் தொடர்பு உடையவனாக இருக்கிறான். உலக மனுஷன் அதிகாரத்தில் இருப்பவர்கள், கர்த்தத்துவத்தில் இருப்பவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், தலைவர்களாய் இருப்பவர்கள் அந்தகார ஆவியோட தொடர்புடையவர்களாகவே இருக்கிறார்கள். எபேசியர் 5, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள. அப்போ நம்ம வான மண்டலம் என்று தான் பவுல் சொல்லுகிறார். இது காணக்கூடிய வான மண்டலத்தில் தான் அவனுடைய வேலை. ஆனால் காணக்கூடாத அதற்கு மேலே ஒரு மண்டலம் இருக்கிறது. அந்த மண்டலம் நீங்களும் நானும் பேசின வார்த்தை, உங்கள் விசுவாசம், உங்கள் அறிக்கை, உங்கள் பிரகடனம், உங்கள் எதிர்பார்ப்பு காணக்கூடாத ஆவியின் மண்டலத்தில் அது 24/7 வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆமென். என்ன அறிவு சொன்னேன்? ஒன்றான மெய்தேவனாக உம்மையும் உம்முடைய குமாரனையும் அறிவது. பாவத்தை அறிவதல்ல, பாவத்தை பேசுவதல்ல, பரிசுத்தரை பேசுவது. பரிசுத்தரின் அறிவே அறிவு. நீதிமொழிகளில் சாலமோன் சொல்லுகிறார், இங்கே பாவம் பேசப்படுவதல்ல, பரிசுத்தம் பேசப்படுகிறது. அவரால் நமக்கு வருகிற பரிசுத்தம் பேசப்படுகிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முந்தி இப்படி இருந்தீர்கள். ஒரு அசுத்தமான அருவருப்பான பாவ லிஸ்ட்டை அங்கே எழுதியிருக்கிறார். இருந்தீர்கள். இப்பொழுதோ நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், கிறிஸ்துட்ட வந்துட்டோம். இப்போதோ குமாரனுடைய நாமத்தினாலும் ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். வெயிட், இப்பொழுதோ கழுவப்பட்டீர்கள், குமாரனுடைய நாமத்தினாலும் ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். அடுத்த வெளிச்சம் சொல்கிற பாருங்க, குமாரனுடைய நாமத்தினாலும் ஆவியினாலும் கழுவப்பட்டு வருகிறோம்.
பரிசுத்தமாக்கப்பட்டு வருகிறோம். கழுவப்பட்டு வருகிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டு வருகிறோம். குற்ற மனசாட்சி இல்லை. அதிலிருந்து வெளியே வந்துட்டீங்களா? எத்தனையோ வருஷம் பேசிட்டு இருக்கிறேன். பிழை இருக்கிறது, பிழை எரர். எவன் பிழை இருக்கு. ஆனால் நாமத்தினாலும் ஆவியினாலும் கழுவப்பட்டு வருகிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டு வருகிறோம். we are under the process of word process, Holy Spirit process, Daddy God process. இயேசுவின் இரத்தத்துடைய ப்ராசஸ்க்குள்ள நம்மை அறியாத ஒரு மாற்றங்களும் ஒரு மறுரூப நிகழ்வும் உங்களுக்குள் நடந்து கொண்டிருக்கிற பிளேஸ் தான் பிளஸட் பெனியல் சர்ச். மறுரூபம் குணம் மாறிக்கிட்டு வருதா இல்லையா? குணம் சுவாபம் மாறிக்கிட்டு வருதா இல்லையா? ஆமாம். I always speak first. I always recommend my congregation. என் பிசாசு என் சபையில் நீ என்னதான் எந்த விசுவாசியை குற்றப்படுத்தினாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் கேட்டுருவிட தவிர நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். இப்போ நீங்கள் சொல்லுங்க, பிசாசு வாய் தரங்க. பிசாசு யாரையோ ஒருத்தனை குறித்து, யாரோ விசுவாசியை குறித்து என்கிட்ட காதில் ஓதுனாலும் அதுக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன். தெம்பா நீங்கள் சொல்லலை போல இருக்க. ப்ராக்டிக்கல் பேசுகிற சபை அது. ப்ராக்டிக்கல் அக்கார்டிங் டு த வேர்ட், நியூ டெஸ்ட்மென்ட் ட்ரூத். வி ஸ்பீக் ப்ராக்டிக்கல் லைஃப். ப்ராக்டிக்கல் மட்டும் பேசுறதில்லை, வெற்றி எப்படி எடுப்பது, வெற்றி வாழ்வு எப்படி வாழ்வது, அவரை போல எப்படி இருப்பது, இதற்காக யாருடைய பலன் தேவை. உன் சுய முயற்சியினாலே, உன் சுய பிரயாசத்தினாலே நீ உன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியாது. அதாவது திடீர்னு நான் வரும். கிரிக்கெட்டில் இப்படி தூக்கணும், என்னது சிக்ஸர். நான் சொல்கிறேன், சபையில் இப்படி தூக்குனா ஆராதிக்கிறோம். சபையில் இப்படி தூக்கணும், என்ன பண்ணுற, கைகளை உயர்த்தி ஆராதிக்கிறோம். இப்படி தூக்குனா கிரிக்கெட்டுங்க எனக்கே மறந்து போச்சு. இப்படி செஞ்சா என்ன அர்த்தம்? ரெஃப்ரி இப்படி பண்ணுறாரு, இப்படின்னா தான் அவுட்டு, இப்படின்னா அவுட்டு இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படின்னா அவுட்டு இல்லைல்ல, இப்படின்னா அவுட்டு இல்லைல்ல, பண்ணுங்க. எங்கள் சபையில் யாருமே அவுட்டு இல்லை. எங்கள் சபையில் எல்லாமே இன்னு கிரைஸ்ட், வித் கிரைஸ்ட், வி ஆல்சோ கிரைஸ்ட். இப்படி தான் அவுட்டு. நம்ம இப்பிரபஞ்சம் ஒரு மண்டலம். அங்கே எல்லா ராஜாக்கள், துறைத்தலங்கள், அதிகாரங்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தில். இவர்களை நடத்துவது மந்திரம், ஜோசியம், சூனியம். பார்வோன் பாருங்க, அவங்கள தான் கூப்பிடுறான். நேபுகாத்நேச்சர் பாருங்க, அவங்கள தான் கூப்பிடுறான். இவங்களை நடத்துவதுதான். ஆனால் நம்ம மேலே இருக்கிறோம் பாருங்க, இவர்கள் எல்லாம் நம்ம பாதத்துக்கு கீழே இருக்கிறாங்க. ஹோலி ஸ்பிரிட் ஒரு பெரிய அவுட் போறீங்களே. எப்படி நடபடிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில்
அந்த பட்டணத்தை பிரமிக்க செய்தவன் இப்போது புளிப்பு மூலம் நடப்பிக்கிற அற்பங்களை பார்த்து பிரமித்தான். அந்த பட்டணத்தில் இவன்தான் பெரிய சக்தி, இவன்தான் பெரிய சக்தி, இவன்தான் பெரிய சக்தி என்று எல்லாரும் நினச்சிருந்தாங்க. பிலிப்பு வந்துட்டாரு, இயேசுவின் நாமத்தை ப்ரீச் பண்ணிட்டாரு, சுவிசேஷத்தை ப்ரீச் பண்ணிட்டாரு. இவன் தான் பெரிய சக்தின்னு நினச்சவங்க எல்லாருமே, எப்பா இவன் தான்ப்பா இவனோட பெரிய சக்திப்பா. மார்ட்டின் எல்சனாக நான் இந்த தேசத்தில் இருக்கிற குறிகள், மந்திரங்கள், ஜோசியங்கள், சூனியக்காரர்கள் எல்லாருக்கும் மேலான சக்தி என்பதை டாடி நிரூபிக்கிற நேரத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் பிரகடனப்படுத்துகிறேன். இவன் எப்படி புளிப்புட்ட நானசம் எடுத்தானோ அதே போல் ஐயா தோத்துறையா அப்படின்னு என்கிட்ட வர போகிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்க? நான் செய்தி அப்படி வருது செய்தி. நான் அறிவை பேசிட்டு வரேன், சுவிசேஷம் பேசிட்டு வரேன். நியூ டெஸ்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு காண்பிச்சேன். ஏமேன், டைம் பார்த்துக்கிட்டேன். 3 அறிவு பேச போகிறேன் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில். அதை காமிச்சு அதை அப்படியே நியூ கவர்னன்ட்டில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு பேச போகிறேன். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் 3 அறிவு, அதையே நியூ டெஸ்ட்மெண்ட்டில் நமக்கு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆவியானவர் பேச போகிறார். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் முதலாவது அறிவு 2 பிள்ளைங்க. ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க. ஒருத்தன் தீர்க்க தரிசனத்தில் பிறந்தவன், தேவ தீர்மானத்தில் பிறந்தவன். அவன் 2வது பிள்ளை, ஆனால் அவன் மேலே தீர்மானம் இருந்தது. அடுத்தது ஏசா. இந்த வெளியே வர்றப்ப இவன் இந்த யாக்கோபு என்ன பண்ணானா, இவன் காலை பிடிச்சி இழுக்கிறானா. ஆனால் அவன் முன்னால் வந்துட்டான். ஆனால் முந்தினவன் அல்ல, பிந்தினவன் மேலே தேவ தீர்மானம் இருந்தது. ஆதாமுக்கு 2 பிள்ளைகள். முதலாவது இஸ்மவேல், 2வது ஈசாக்கு. ஆனால் முந்தினவனாகிய இஸ்மவேல் அல்ல, பிந்தினவனாகிய ஈசாக்கின் மேலே தேவ தீர்மானம் இருந்தது. அடுத்தபடி ஆதாம், முந்தின ஆதாம். இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்த கர்த்தர் பிந்தின ஆதாம். தேவ தீர்மானம் பிந்தின ஆதாமாகிய இயேசுவின் மேல் இருந்தது. நீங்களும் நானும் வீழ்ச்சிக்குள்ளான முந்தின ஆதாமினாலே பிறக்கவில்லை. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே உலகம் முழுவதும் பாவிகளாக்கி விட்டான். வேதம் சொல்லுகிறது, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படுதலினால், இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படுதலினால், அவர் பிற்கப்பட்ட சரீரத்துக்குள்ளே, சிந்தப்பட்ட இரத்தத்துக்குள்ளே இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாரும் நீதிமான்களாக இங்கே அமர்ந்து இருக்கிறீர்கள். தெம்பா நீதிமான்கள். என்ன உங்களெல்லாம் அப்படியே நான் பார்க்குறேன். நீதிமான்களின் கூடாரம் கம்பீர சத்தம் உண்டு. உங்களை எல்லாம் சமைக்க போறாரு. நீதிமான்களை பார்க்குற சபை கொஞ்சம் தான் சென்னப்பட்ட இடத்துலயே. நீங்கள் என்ன சாதாரண இடத்துல இருக்கிறீங்க? ஓகே, இப்போ இளையவனை தான் காமிக்க போகிறேன். அப்படி ஓடணும். அதனால் இளையவன் கூழ் காய்ச்சிட்டு இருக்கிறான். இவன் வேட்டையாடி டயர்டாக வர்றான். எப்பா பசியாக இருக்கு, களைப்பாக இருக்கிற, கொஞ்சம் கூழ் கொடுப்பா அப்படின்றான்.
இவளுக்கு சொல்லி கொடுத்தது ரெபெக்காள். பரிசுத்த ஆவியானவர் தான் ஓ இது என்ன, ஓ இது என்ன, ஓ இது என்னன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இங்கே பரிசுத்த ஆவியானவர் பிரசங்கத்தில் நம்மது என்ன, உங்களது என்ன, உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன, உங்கள் ஆரோக்கியத்துக்கு என்ன, உங்கள் சுகத்துக்கு என்ன, உங்கள் பாதுகாப்புக்கு என்ன, உங்கள் வெற்றிக்கு என்ன, எல்லாம் இங்கே சொல்லி கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஆமென். ரெபெக்காள் பரிசுத்த ஆவியானவருக்கு சமம் சொல்லி கொடுக்கிறார். இங்கே இயேசு சொல்லி கொடுக்கப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதே அவ தான் சொல்லியிருப்பா. ஏன்னா இவ கற்பத்தில் இருக்கும்போதே என்னப்பா மோதிக்குது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறான். அப்போ தான் எல்லாம் யாக்கோபு குறித்து டாடி சொல்லிட்டார். அதனால தான் யாக்கோபுக்காக ரெபெக்கா ஒர்க் பண்ணது போல உங்களுக்காக எனக்காக ரெபெக்காளாகிய பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனத்தில் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக எனக்காக தீர்க்க தரிசனத்தில் ரெபெக்காளாகிய பரிசுத்த ஆவியானவர் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார். ரெபெக்காளாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்கள் விசுவாசத்தில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்கள் அழைப்பில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்கள் தீர்மானத்தில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். நம்ம ரெஸ்ட்டு தான் நம்மது. நான் வேலை செய்கிறேன்னா சரிப்பா நீ வேலை செஞ்சுக்கன்னு அவர் கையை கட்டிடுறீங்க. ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவன் விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிற இயேசுவே விசுவாசித்தா அந்த விசுவாசமே அவனை நீதி ஆக்கிறது. ஆமென். என்ன செய்யாமல்? கிரியை செய்யாமல். நற்கிரியை செய்வதற்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல், அதாவது உங்கள் சுய கிரியை மார்க்கம் அதன் நிமித்தம் உங்களை ரட்சிக்காமல் மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் உங்களை என்னை ரட்சித்திருக்கிறார். ஆமென். நான் சொல்லுங்க, நாங்கள் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் கர்த்தர் எங்களை ரட்சிக்காமல் பரிசுத்த ஆவியானவரின் புதிதாக்குதலினாலும் மறுஜன்மம் முழுக்கினாலும் எங்களை ரட்சித்து, நீங்களாம் சொல்கிறீங்கன்னு கேட்குறது ஐயா, நம்ம கடன் எல்லாம் சிலுவையில் அடிச்சிட்டாரு. ஏதோ கடனை குறித்து வருது. யார் கடனாக இருக்கிறீங்க? உங்கள் கடன் எல்லாம் சிலுவையில் அடைச்சிட்டாரு. அற்புத விதமாக உங்கள் கடன் அடைக்கப்படும். உங்கள் பொருளாதார நஷ்டம் பெரிய அளவு லாபமாய். எதாவது நஷ்டப்படுத்திட்டானா? எதாவது நஷ்டப்பட்டுட்டீங்களா? நஷ்டப்பட்டதே நினச்சி ஆத்மாவை நஷ்டப்படுத்திடாதப்பா. ஹலோ, நஷ்டத்தையே நினச்சி உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தாத. அதுக்கு பதிலாக எனக்கு பெரிய லாபம் வரப்போகுது. யோபுவுக்கு 7,000 ஆடு 14,000 ஆயிருச்சு. அப்படி தான் உங்களுக்கு நஷ்டம் எல்லாம் டபுள் மடங்கு பிளெஸ்ஸிங்காக உங்களுக்கு வருகிறதை இந்த ஆராதனையில் கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். சங்கீதம் 103 சொல்லுங்கள். என் ஆத்மாவே, எல்லாம் சொல்லுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமையோட பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆங்கில பைபிளில் ஃபர்கெட் நாட் ஹிஸ் ஆல் பெனிஃபிட்ஸ். உனக்கு அவர் கொடுத்த எல்லா லாபங்களையும் மறவாதே. ஆமென்.
இனிமேல் லாபம் தாங்க. ஹலோ, உங்களுக்கு எனக்கு இனிமேல் லாபம்தான், நஷ்டம் இல்லை, பெரிய லாபம். Amen. Hallelujah. இவன் கேட்குறான், ஏன் அம்மா சொல்லி கொடுத்துக்கிறாள, உன் சேஷ்ட புத்திர பாகம், பாகம் என்ற வார்த்தை அதை எனக்கு விற்று போடுன்றான். ஓசியாவானா, எனக்கு நான் என்ன தர்றேன், ஐயா ஒரு கூடை கொடுத்து எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாயா. அவனால் கூடை கொடுத்து அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வாங்கினா, நீங்களும் நானும் இயேசுவுக்கு ஏதாவது கொடுத்தா ரட்சிக்கப்பட்டோம்? அவர் என் சங்கீதம் 16 அவர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின், அவர் என் பங்காயிட்டாரியா. இயேசு என் பங்காயிட்டாரு. ரெண்டையும் சேர்த்து பேசுகிறேன். இயேசு என் சுதந்திரர் ஆகிவிட்டார். பங்கு என்றால் போர்ஷன். அவன் கேட்டது போர்ஷன், பங்கு. ஆனால் உங்களுக்கு எனக்கு இயேசு சுதந்திரமும் பங்காய் இருக்கிறபடியால் நல்ல கவனிங்க, இயேசுக்குள்ளே உங்களுக்கு எனக்கும் இந்த எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்குள் உங்களுடையதாக புரிந்து கொள்ளுதலிலே இருக்கிறது. நான் சேஷ்டபுத்திர பாகத்துக்கு மேலே இயேசுவின் பலிக்குள்ள எல்லாம், எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம். கொலோசியர் 3 அதிகாரம், கொலோசியர் 3:11, கொலோசியர் 3:11 வாசிங்க. சரி போடுங்க, வாசி எடுத்துங்க, வாசிங்க. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புரதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சியாதியன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் பங்கா எல்லாமே இருக்கிறாரா? எல்லாரிலும். ஐயா, இங்கே இருக்கிற எல்லாரிலும் கிறிஸ்து எல்லாவுமாயிருக்கிறார். உங்கள் ரெஸ்பான்ஸே இல்லை. அவங்கள என்ன பண்ணுறான்னு தெரியல. அவர் எல்லாம்னா எல்லாம், எல்லாம்னா ஆமாம். மறுபடியும் வர்றேன், 2 கொரிந்தியர் 8:12. நாங்கள் எல்லாவற்றிலும், வாய் தர சொல்லுங்க, நாங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்க, நற்கிரியிலே பெறுகிறவர்களாய் இருக்க, டாடி காட் சகலவித கிருபையை எங்களுக்கு பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் எங்களுக்கு கிருபையை பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறபடியால் நாங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணமுள்ளவர்களாய் இருக்கிறோம். சகல வேத போதனையிலும் வாழும்படி பலனுடையவர்களாய் இருக்கிறோம். அங்க சேஷ்டபுத்திர பாகம். இவனுக்கு ஏசாவுக்கு, ஏன்னா ஏசா தீர்க்க தரிசனம் அவனுக்குள்ள இல்லை. ஆகவே மாம்சம்தான் அவனுக்குள்ள ஒர்க் பண்ணும். தீர்க்க தரிசனம் என்றால் அவனை குறித்த தீர்மானம் ஆண்டவர் வச்சிருந்தார். அதை காமிச்சா வேற பிரசங்கம் ஆயிரம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இவனுக்குள்ள தீர்க்க தரிசன வெளிச்சம் இல்லை. இவன் அந்த நேரம் சாப்பாட்டுக்கு அதான், ஏன்னா இவனுக்கு வரணுமே, ஒரு கூளை கொடுத்து இவன் ஏசா என்ன பண்ணானா, அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான், அசட்டை பண்ணினான். ஆமென், ஹல்லேலூயா.
புதிய ஏற்பாட்டில் நல்லா கவனிங்க, புதிய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை மோசேட்ட பார்வோன்ட்ட சொல்றாரு, இஸ்ரவேல், ஏசா இல்லை, இஸ்ரவேல். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அதான் யாக்கோபு. இஸ்ரவேல் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான் என்று அவனுக்கு சொல். ஏசா இல்லைங்க, யாரை பிச்சையில் கொண்டு வராரு? இஸ்ரவேல். தேவ தீர்மானத்துக்கிற இஸ்ரவேல் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான் என்று அவர்களுக்கு சொல். அவர்களுக்கு சொல். நீங்களும் நானும் சேஷ்ட புத்திரத்துக்கு, புத்திர ஆசீர்வாதங்களுக்கு மேலாக குமாரனுடைய பலிக்குள்ளே, அவர் இரத்தத்துக்குள்ளே, பிற்கப்பட்ட சரீரத்துக்குள்ளே நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய குமாரராய், குமாரத்திகளாய் இருக்கிறோம். நீ தப்பு தண்டா பண்ணி அப்பாவை விட்டு போனாலும் நீ குமாரனை தான் வெளியே இருக்கிற. உள்ள வந்தோன தப்பு தண்டா பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லி அப்பா அவனை ஒதுக்கி வைக்கல. உள்ள பிறந்தோன, உள்ள வந்தோன இளையகுமாரன், மூத்த குமாரன் ஓடி போய் அவன் கழுத்தை கட்டுப்பிடித்து முத்தம் செய்தான். என்ன அர்த்தம்? எப்பா, நீ வெளியே போனப்பையும் குமாரனை தான் இருந்த, இப்போதும் நீ எனக்கு குமாரனை தான் இருக்கிற. நான் எப்போதுமே உன் நினைவாக தான் இருந்தேன். உன் மேலே நான் வச்ச நினைவு இப்போது உன்னை என்னிடத்தில் கர்த்தர் கொண்டு வந்துட்டார் என்று சொல்லி, அன்னைக்கு இவன் நிமித்தம் என் குமாரன் மரித்தான். அவன் திரும்ப, அவனை மரிக்க வச்சது யாரு? பிசாசு. எது மரித்து போச்சு? அவன் ஆத்துமா மரித்து போனது. அவன் எண்ணத்தில் உலகமான ஒரு வாழ்வு, உலகமான நட்பு. அப்பாவிட்ட இருக்கிற வரைக்கும் நான் விடுதலையா? இல்லை. ஆனால் மகன் வந்துட்டான், என் குமாரனாக இவன் மரித்தான், திரும்ப பிழைத்தான். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவரை போல தயை பெருத்தவர் யாருமே இல்லையா? இப்போ என்னாச்சு? திரும்ப வந்துட்டான். என் குமாரன் அவன் மரித்தான், திரும்ப பழித்தான். ஆகவே அவனுக்கு மோதிரத்தை போட்டு விட்டான், சிறப்பான வஸ்திரங்களை தரித்து விட்டான், பாதரட்சையை போட்டுவிட்டான், பாதரட்சையை போட்டான், வஸ்திரங்களை தரித்தான், மோதிரத்தை, அந்த ஸ்டேட்டஸ்க்கு அவனை கொண்டு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இவனோடு கூட சந்தோஷப்படுவோம் என்று சொல்லி, எப்பா கொளுத்த கன்ற அடிகளடா எல்லாரும். இவன் வந்ததுனால நம்ம வீட்டில் நடன கழிப்பு, பெரிய விருந்து, இவைகளை செய்வோம் என்று சொல்லி அப்பா தன் குமாரன் திரும்பி வந்ததற்கு அவ்வளவு பெரிய விருந்தை அப்பா தன் அன்பிலே செய்தார் என்றால், நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் நான் ஒரு பணம் சொல்லுங்கள். டாடி என் சபையில் சொல்லியிருக்கிறேன், சகரியாவில் அந்த தீர்க்க தரிசனத்தின்படி எங்களுக்கு இதை செஞ்சார், இந்த வார்த்தையின்படி செய்தார், இந்த தீர்க்க தரிசனத்தின்படி செய்தார், எங்கள் விசுவாசத்தின்படி செய்தார் என்று எங்கள் மக்கள் என்கிட்ட வந்து சொல்ல போகிறாங்க. நான் எதெல்லாம் விசுவாசித்தேனோ அதையெல்லாம் செய்தார் என்று சொல்ல போகிறேன். அதன் நிமித்தமாக எங்கள் சபையில் ஒரு விருந்து சொன்னா இருக்கா? அது கூட மறந்துட்டீங்களா? சீக்கிரம் அந்த விருந்து வைக்கணையா? சீக்கிரம் தோத்திரம் பண்ணுங்க. சீக்கிரம் எங்கள் சபையில் ஒரு விருந்துன்னு சொல்லி தோத்திரம் பண்ணுங்க. ஹலோ, அதில் என்ன அர்த்தம் இருக்குது? ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சதெல்லாம் நீங்கள் சொல்ல போகிறீங்க. செஞ்சுட்டார்ப்பான்னு சொல்ல போகிறீங்க. ஆண்டவர் உலக அளவில் எனக்கு செஞ்சதை நான் சொல்ல போகிறேன். உலக அளவில் இங்கே பார்க்குற அளவில் இங்கே ஒரு பெரிய மகிமை வெளிப்படுத்த போகிறார். ஆகவே இந்த விருந்துக்காக டெய்லி மறந்துடாமல் தோத்திரம் பண்ணுங்க. நான் தோத்திரம் பண்ணுறேன்.
வலது பக்கம் இடம் பார்த்து இந்த விருந்துக்காக சொன்ன விருந்துக்காக மறக்காமல் தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். சொன்னீங்களா? சீக்கிரம் சீக்கிரம் ஒரு விருந்து நம்ம சபையில் நான் பிரகடனப்படுத்துகிறேன். சடுதியாய் ஒரு பெரிய விருந்து நான் சபையில் டிக்ளரேஷன் பண்ணுகிறேன். அவன் இஸ்ரவேலை பார்வோன்ட்ட சொல்ல சொன்னார், என் சேஷ்ட குமாரன், இஸ்ரவேல் என் சேஷ்ட குமாரன். ஆனால் உங்களை என்னையும் இயேசுவின் இரத்தத்துக்குள்ள, இயேசுவின் பலிக்குள்ள அன்றியும் நீங்களும் நானும் மாம்சத்தினுடைய சித்தத்தின்படி பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். சொல்லுங்கள், நாங்கள் எல்லாரும் மாம்ச சித்தத்தின்படி, புருஷனுடைய சித்தத்தின்படி பிறவாமல் தேவனாலே குமாரன் பலிக்குள்ளே, அவர் இரத்தத்துக்குள்ளே, பிற்கப்பட்ட சரீரத்துக்குள்ளே, வார்த்தைக்குள்ளே நாங்கள் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனாலே பிறந்தவர்கள் நாங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறோம், சுதந்திரராய் இருக்கிறோம், சுதந்திரவாளியாய் இருக்கிறோம். நாங்கள் சேஷ்டபுத்திர பாகத்துக்கு அல்ல, அதுக்கு ரொம்ப மேலே, அதுக்கு ரொம்ப மேலே. என்ன சொன்னோம்? சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு அந்த அறிவு, அவனுக்கு அறிவு தான் இன்றைக்கி சப்ஜெக்டு. அந்த அறிவு அவனுக்கு இருந்துச்சு. நமக்கு இருக்க அறிவை தான் அப்போ உனக்கு பேசினேன். புரியுதா? வெரி சிம்பிள். பெருசாக ஒன்று ரகசியத்தை பேசலை, உனக்கு இருக்க வேண்டிய அறிவு இதான். ரெண்டாவது அறிவு, வசனம் வாசிக்க நேரம் இல்லை. ரெண்டாவது அறிவு வாசிக்க வேண்டாம். 1 சாமுவேல் 17 தாவீது ராஜா அங்கே பிக்சரில் கோலியாத்தை பார்க்கிறோம். இந்த கோலியாத்து டெய்லி நிந்திச்சுக்கிட்டே இருக்கிற, 40 நாள் நிந்திக்கிறாயா. அவன் உருவத்தை பார்த்து பயந்துட்டாங்க. 9 அடி உயரம், இவ்வளோ இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். 9 அடி உயரம், அதுக்கு மேலே அவர் இருந்திருப்பான். ராட்சத குடும்பம், ராட்சத குடும்பம். டெய்லி உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், நான் வர்றேன், நீங்கள் ஜெயிச்சா நாங்கள் உங்களுக்கு அடிமை, நாங்கள் ஜெயிச்சா நீங்கள் அடிமை. சவுலு, அவனோடு கூட இருக்கிற சேவகர்கள், தாவீதுடைய அண்ணன்மார்கள் அங்கே யுத்த காலத்தில் இருக்கிறாங்க. இது நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் பிக்சரில் அவனை கொண்டு வர்றாரு. உங்களை இனிமேல் பிக்சரில் கொண்டு வர போகிறார். நம்மை தேவன் பிக்சராக ரிலீஸ் பண்ண போகிறார். ஏமேன். அங்கே என்ன நடந்துச்சுன்னா, இவன் வர்றான், அந்த நேரத்தில் இவன் வந்துட்டான். இவங்க எல்லாம் அவன் சத்தத்தை கேட்டு எல்லாம் முகத்துக்கு விலகி ஓடினார்கள். இந்த காரியத்தை காதில் கேட்டான், கண்ணில் பார்த்தான். அப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இவனை ஜெயிக்கிற மனுஷனுக்கு ராஜாவின் சர்வமானியம் கிடைக்கும். சர்வமானியம். அடுத்தபடி ராஜா தன் குமாரத்தியை கொடுப்பார். அடுத்தது கவர்மெண்ட்டில் பெரிய ஒரு நிலைமை. இவனை கொண்டுறவனுக்கு என்ன கிடைக்குன்னு கூட அடுத்த அவசரத்தில் கேட்குறான். பிக்சர் கொடுத்தாச்சு. இப்போ சொல்கிறேன், அறிவு. அங்கே பார்த்தோம் சேஷ்டபுத்திர அறிவு. எங்கே பார்க்குறோம்? இஸ்ரவேலின் தேவனுடைய சேனை என்ற அறிவு. ரெண்டாவது, விருத்த சேதனம் இல்லாத இவன் யார்? எம்மாத்திரம்? எப்பா, நாங்கெல்லாம் விருத்த சேதனம் உடையவங்க. கவர்னன்ட்யா, கவர்னன்ட் பீப்புள்.
1 தேவனுடைய சேனை, 2 இவங்கெல்லாம் விருத்த சதனம் இல்லாதவன், நாங்கள்லாம் விருத்த சதனம், கவனன்ட்டில் இருக்கிறோம். இந்த 2 அறிவு. முதலாவது இஸ்ரவேலின் தேவனுடைய சேனை. நீங்களாம் யார் தெரியுமா? தேவனுடைய, ஐயா என்ன நீங்கள் பயந்துட்டு இருக்கிறீங்க? நீங்களாம் யார்? தேவனுடைய, சத்தப்பட்டு சொல்லுங்க, தேவனுடைய. சரி, அவருக்கு பேர் என்ன? சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நம்ம தேவனுடைய சேனையாதாயா இந்த உலகத்தில் வச்சுக்கிறாரு. சேனைக்கு பயம், ரொம்ப பயிற்சி கொடுத்தவன் தான் சேனை. கரெக்டா? கரெக்டா? சேனை என்றால் என்ன? மிலிட்ரிக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டே ட்ரிம் பண்ணி அங்கே போனால் என்னடா வந்து மாட்டிக்கொண்டு காலையில் எந்திரிக்கணும், மூட்டையை தூக்கிட்டு ஓடணும், எத்தனை கிலோமீட்டர் ஓடணும், அப்புறம் என்னென்னமோ இருக்குது, ட்ரெயினிங். அவன் தான் மிலிட்ரி, அவன் தான் ஏர்ஃபோர்ஸு, அவன் தான் பைலட்டு. ஏர்ஃபோர்ஸு, அப்புறம் நேவி, அப்புறம் தரைப்படை. ஐயா, இந்த 3 படையிலும் நீங்களும் நானும் இருக்கிறோம். முதலாவது படை பறக்கிறது பாருங்க, மேலே மேலே மேலே. கரெக்டா? மேலே. ஐயா, கீழே இருக்கிற எல்லா ஆவிகளுக்கு மேலே தாயா நீங்களும் நானும் இருக்கிறோம். ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்தவர் யார்? இல்லை, கிராவிட்டி, நியூட்டன். அவர் ஒரு நாள் ஆப்பிள் அப்படி போட்டிருக்கிறார், கீழே விழுந்துருச்சு. மேலே போகாது போல இருக்கு, கீழே விழுகும். புவியீர்ப்பு சக்தி. அடுத்து 2 சகோதரர்கள், ரைட்டு சகோதரர்களா, விமானத்தை கண்டுபிடித்தவர்கள். 2 சகோதரர். இவங்க விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. இவர் புவியீர்ப்பு சக்தி தான் கண்டுபிடிச்சாரு. எப்பா மேலே போனால் எல்லாம் கீழே வந்துருப்பா, கீழே விழுந்துருப்பா அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. ஆனால் ரைட் சகோதரர்கள் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்க. மேலே போகலாம், 30,000 அடிக்கு மேலே போகலாம். மேலே போக 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 சவுண்டே குறைஞ்சி அப்படியே ஃப்ளைட்டில் போகிறப்ப அமைதியாக இருக்கும். ஹலோ, நான் சொல்ல புரியுதா? நான் மேலே ஆவியில் போக 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 சவுண்டு குறைஞ்சிரும், எல்லாம் குறைஞ்சிரும். அங்கே இந்த பிரசன்னத்தில் இருப்போம். அந்த மேலே போக 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 எல்லாம் எனக்கு கீழே, எல்லாம் என்னை தேடி வரும். நான் அதை தேட வேண்டிய அவசியம் இல்லை. ராஜாக்கள் என் முகத்தை பார்க்க வருவாங்க. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? நம்ம இந்த பிரபஞ்ச ஆவிகள் இருக்கிற அந்த ஆவிகளுக்கு மேலே தேவனுடைய ஆவியின் மண்டலம் இருக்கு பாருங்க. அங்கே தான் நீங்கள் உடனே என்ன நினச்சிடக்கூடாதுன்னா, பவுல் 3ஆம் ஆனவரை எடுக்கப்பட்டான், அவ்வளோதான் சொல்லுது. பேதுரு ஜெபமல்லான்னு போனால் ஞான திருஷ்டி அடைந்தான், ஆவிக்குள்ளானான். இவன் 3ஆம் ஆனவரை எடுக்கப்பட்டான் என்றால் இவன் சரீரம் போல இவன் ஆவி மேலே போச்சு. ஜெபம் பண்ணும்படி பேதுரு போன போது அவன் ஞான திருஷ்டி அடைந்தான். அங்கே வெளிப்பாடு வருகிறது. அப்போ நீங்கள் கொஞ்சம் மேலே அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு நன்றி சொல்லி, ரத்தத்துக்கு நன்றி சொல்லி, மேலே உங்களுக்கு பெரிய நுகத்தை வைக்கல, பட் நீங்கள் செய்யணும். மானானது நீருடைய வாஞ்சித்து கதருமா போல் என் ஆத்துமாவை வாஞ்சித்து கர்த்தாவை எப்போதும் உடைய சமூகத்தில் வருவேன்.
அநேகம் 1000 நாட்களை பார்க்கிலும் ஒரே ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் உமது ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்வேன். தாகம். பிகின் த டே. நீங்கள் செஞ்சு பாருங்களேன். உங்களை ரொம்பலாம் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் அமைதியாக உட்காந்து பாருங்கள். அப்படியே அவரை நினைங்க, அமைதியாக தோத்திரம் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரே தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவார், வசனத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவார். அதுதான் அந்த நாளின் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அந்த நாளிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் சரீரத்துக்கு பலன் கொடுக்குது. நான் சொல்ல புரியுதா? காலை சரீரத்துக்கு என்ன கொடுக்குது? பலன். சம்பாதிக்க பலன் கொடுக்குது, வேலை செய்ய பலன் கொடுக்குது. உங்கள் வேலையில் தொழிலில் எப்பா நீ சுய முயற்சியில் நீ பண்ணேன்னா, நீ இப்போ எந்த கோஷக்காரனுக்கு உனக்கு சம்மந்தமே, நீ அவனை போல தான் இருக்கிற. நீ இதை பண்ணி பாரு. அவனுக்கு பிசாசு உதவி செய்கிறான், நமக்கு ஹோலி ஸ்பிரிட் உதவி செய்கிறாரு. ஆமென். வெளியே இருக்கிறவனுக்கு பிசாசு உதவி செய்கிறான். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வெளிப்படுத்தின விசேஷத்தில் எவ்வளவோ பிஸ்னஸ் வரிசையாக வருது. அந்த பிஸ்னஸில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பிசாசு உதவி செய்வது வருது. ஆனால் நீங்களும் நானும் அதற்கு மேலே, நீங்களும் நானும் அவர் சிலுவையிலே தரித்திரர் ஆனபடியால், அவர் ஆன தரித்திரத்துக்குள்ளே ஐஸ்வர்யம் உங்களுக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த ஐஸ்வர்யத்தில் வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் அந்த விஸ்டம், அந்த நாலேஜ், அந்த காட்ஸ் லீடிங், வேர்டு லீடிங், இது தேவை. ஆமென். புரியுதா? தாவீது என்ன? சேனைகளின் கர்த்தருடைய சேனை என்று தன்னை அறிந்திருந்தான். ரெண்டாவது, நாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள். நமக்கு விருத்த சேதனம் இல்லை. நம்ம விருத்த சேதனத்தை 2 வசனம் காமிக்கணும். உங்களை புரிய 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 நான் வைக்கணும். ரோமர் 2ஆம் அதிகாரம். நமக்கு விருத்த சேதனம் என்ன? ரோமர் 2ஆம் அதிகாரம் 28, 29. ரோமர் 2, 28, 29 வாசிங்க. சத்தம் போட்டு வாசிங்க. ஆதலால் புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல. அடுத்து, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாக விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. எப்பா, உள்ளத்தில் விசுவாசி, உள்ளத்தில் தான். உள்ளத்தில் யூதனானவன் யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். உங்கள் விருத்த சேதனம், என் விருத்த சேதனம் சரீரத்துக்கு அடுத்ததல்ல, என் ஆவிக்கு அடுத்தது. அதான் விருத்த சேதனம். அப்போ உள்ள ஒரு சபை மக்களை உள்ளான காரியத்தை குறித்து, உள்ளான மனுஷனை குறித்து மக்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். உள்ளே. ஆமென். ஹல்லேலூயா. அதான் விருத்த சேதனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 15, 16. 15, 16 போடுமா? ஆசிமா. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிற்று, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட. அதான் நம்ம விருத்த சேதனம். உள்ளான மனுஷன்.
என் உள்ளான மனுஷனுக்குள்ள நான் வல்லமையாய் பலப்பட. பவுல் இன்னும் இடத்துல சொல்கிறார், என் புறம்பான மனுஷனானது அழிந்தும் என் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்னாக்கப்படுகிறார் சொல்லுங்க, புதிதாக்கப்படுகிறார். அப்போ ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல தாவீதுக்கு அறிவு, யாக்கோபுக்கு அறிவு, யாக்கோபுக்கு அறிவு சேஷபுத்திர பாகம், தாவீதுக்கு அறிவு விருத்த சேதனம், உடன்படிக்கை, சேனைகளின் கர்த்தருடைய சேனை. ஜெயிச்சானா? ஜெயிச்சாங்க. இப்போ நான் சொன்ன அந்த உள்ளான மனுஷன் புறமான விருத்த சதனம் அல்ல, ஆவியிலே உண்டாகும் விருத்த சேதனம், இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். அப்போ உங்களுக்கு இதில் தான் ஜெயம் உண்டு. இந்த வெளிச்சத்தில் தான் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். இந்த வெளிச்சத்தில் தான் கோலியாத்தை தாவீது சிம்பிளா கீழே தள்ளிட்டான். இந்த வெளிச்சம் இப்போ நான் சொல்கிறேன், நமக்கு இருக்க வேண்டிய வெளிச்சம் ஆவியில், இருதயத்தில். இந்த வெளிச்சம் இருந்தால் உனக்கு முன்பாக எந்த கோலியாத்து வந்தாலும், என்ன நிந்தையாய் பேசினாலும், அவன் தோற்றம் உனக்கு அவன் பெருசாக காமிச்சு உன்னை பயமுறுத்தினாலும், இந்த வெளிச்சம் இருந்தால் ரெண்டு ஆவி உனக்கு உதவி செய்யும். ஒன்று விசுவாசம் என்ற ஆவி, அடுத்தது தைரியம் என்ற ஆவி உனக்கு உதவி செய்யும். இந்த விசுவாசம் என்ற ஆவியில், தரித்திரம் என்ற தைரியம் என்ற ஆவியில உனக்கு விரோதமாய் எழும்பி நின்ற எந்த கோலியாத்தையும் நீ மடங்கடிக்க முடியும். ஓ ஓ ஓ ஆமென். ரெண்டு சொன்னேன். ஒன்று யாக்கோபுக்கு அறிவு, சேஷ்டபுத்திர அறிவு, நம்மளோட கனெக்ஷன் பண்ணி உங்களுக்கு பேசினேன். அடுத்தபடி தாவீதுக்கு அறிவு, சேனைகள் கர்த்தர் எங்கள் டாடி, இஸ்ரவேலின் சேனைகளுடைய கர்த்தர் நாங்கள். ரெண்டாவது, இவன் விருத்த சேதனம் இல்லாதவன், நாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள். மூன்றாவது அறிவு மொர்தகாய். மூணாவது அறிவு ராஜாவுக்கு 127 தேசத்துக்கு ராஜாவுக்கு அடுத்த நிலைமையில் ஆமான் இருக்கிறான். ஆமான் ராஜா சொல்லிக்கிறாரு, ராஜா கட்டளை சொல்லலை, கட்டளை இவனை எல்லாரும் வணங்கணும்னு சொல்லிக்கிறார். எடுத்து வாசிக்க டைம், இவனை எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறார். இவன் செக்யூரிட்டி, வாயில் காப்போன், யூதன், சிறையிருப்பிலிருந்து வந்தவன். ஆமான் வர்றாரு, எல்லாரும் வணங்குறாங்க. இவன் ரொம்ப ஸ்டிப்பாக நிற்கிறான். இவனுக்கு பெரிய அவமானமாக போச்சு. ஆனாலும் இவனை ஒருத்தனை மட்டும் ஒன்றா அது லாய்ப்படாது, இவன் குளத்தையே அழிக்குவேன் அப்படின்னு பிசாசு அவனுக்குள்ள எண்ணத்தை போட்டான். கூட இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, நீ என்னப்பா நாங்கள்லாம் வணங்குறோம், நீ வணங்க மாட்டேன்னா? இவன் சொல்கிறான், நான் யூதன். கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இவன் பேச்சு நிலை நிற்குமா இருக்காத என்று பார்ப்போம். நான் யூதன் என்று சொன்னான். அவருடைய அடையாளம் யூதன். உங்கள் அடையாளம் யூதன் அல்ல, உங்கள் அடையாளம் இயேசு கிறிஸ்து. நம்முடைய அடையாளம் இயேசு கிறிஸ்து. அவன் தன்னுடைய அடையாளத்தை சொன்னான். நீங்கள் உங்கள் அடையாளத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். நான் இயேசு கிறிஸ்து, நான் அவருடைய சீசன், நான் அவருடைய பிள்ளை. அதுதான் உங்கள் அடையாளம். நிலை நிற்குமா? நான் பிரசங்கத்தை படிக்கிறேன். நிலை நின்றது. யூதன் என்று சொன்னவன 127 தேசத்துக்கு ராஜாவுக்கு அடுத்த நிலைமையில அவனை கர்த்தர். ஓ புத்திய ஒன்றும் புரியலையா? என்னையா அது புரியலையே? எப்படியா? உனக்கு எனக்கு அப்படிதான் நடக்க போகுது. புரியலையே எப்படி? யூதன்
யூதன். இவனுக்கு ஒரு பெரிய தூக்கு மரம். ஒரு பிரசங்கர் சொன்னார், அந்த கோட்டைக்கு உயரத்துக்கு தூக்கு மரத்தை பண்ணானா. ஏன்னா எல்லாருமே இவன் தூக்கிலிடப்படுவதை பார்க்கணும் அப்படின்னு பண்ணானா. கடைசியில் என்ன ஆச்சு, முதல்ல முக்காடு போட்டுக்கிட்டு தன் வீட்டுக்கு திரும்புகிறான். ஃபஸ்ட்டு சீனு, ஃபஸ்ட்டு காட்சி. இவன் முக்காடு போட்டுக்கிட்டு வீட்டுக்கு திரும்புகிறான். ஃபஸ்ட்டு காட்சி. இவன் சொல்கிறான் கூட இருக்கவன் சொல்கிறாங்க, இவனை பற்றி பேசுகிறான். இவன் மட்டும் என்னை வணங்க மாட்டான், பெரிய இன்சல்ட்டிங்காக இருக்குது, எனக்கு பெரிய வெக்கமாக இருக்குது அப்படின்னு வீட்டில் சொல்கிறான். அப்போ அங்கே இருக்கிறவன் சொல்கிறான், அவன் யூத குலமே ஆனால், அவன் யூதனே ஆனால், வீட்டில் இருக்கிற சொல்கிறான், நீ அவனை மேற்கொள்ள முடியாது, நீ அவனை ஜெயிக்க முடியாது. இதனுடைய அர்த்தம் என்ன? நம்ம இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் இருக்கிறோம், அவருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறோம். ஆகவே பிசாசு உங்களை என்னை மேற்கொள்ள முடியாது. எவ்வளவு பெரிய ஆயுதங்களோடு உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் அவன் உங்களை மேற்கொள்ள முடியாது. அவன் உண்டு பண்ணின தூக்கு மரத்திலேயே கர்த்தர் அவனை தூக்கி போட்டார். யூதன். நம்ம இப்போ யூதன் ரெவலேஷன் உங்களுக்கு ரொம்ப பேசிக்கிறேன், ஆகவே அதுக்கு போகல. ஆனால் ஒரு வசனம் மட்டும் அதை காமிச்சிட்டு இப்போ முடிக்க போகிறேன். நம்ம யார் அப்படின்னு உங்களை காமிச்சு முடிக்க போகிறேன். ஒரு வசனம் மட்டும். இது தீர்க்க தரிசனம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார், இந்த மந்தையில் இல்லாத அநேக ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். புறஜாதிகளை குறித்து. அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பன் ஆகும். தீர்க்கதரிசனம். இது எங்கே நிகழ்ந்தது? சிலுவையிலே. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் எல்லாரும் தேவனற்றவர்களாய், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய், கோபாக்கனையின் பிள்ளைகளாய், மாம்சமும் மனதும் விரும்பினதை செய்து அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்தோம். அடுத்தபடி யூதர்களுடைய காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோம். ஆனால் சிலுவையில் இயேசு 2 பேரையும் ஒன்றாக்கிவிட்டபடியால் இப்போது நீங்களும் நானும் இயேசுவின் பலிக்குள்ளே, இரத்தத்துக்குள்ளே, யூதனுடைய எல்லா ஸ்லாக்கியத்துக்கும், இந்த வேதத்தில் யூதனுக்கு எழுதப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நீங்கள் புரியணும். நீங்கள் உரியவர்களாக இருக்கிறீர்கள். அது ஏற்கனவே உங்களுக்குள்ளே வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்களை ஒருவன் ஆசீர்வதித்தால் ஆசீர்வதிக்கப்படுவான், உங்களை ஒருவன் சபித்தால் அவன் சபிக்கப்படுவான். உங்களை பலத்த ஜாதி ஆக்குவார், ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். பூமியின் சகல குடும்பங்களும் உங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். அதெல்லாம் யூதனுக்கு சொன்னது, எல்லாம் நமக்கு. ஆமென். வேதத்தில் முதலாவது நான் சொல்லிட்டு போயிடுறேன், டைம் ஆச்சு. ரோமர் 15 நினைக்கிறேன். யூதர்களோட கலிகூறுங்கள், யூதர்களை அங்கீகரிங்க. இதில் முக்கியமான பாயிண்ட்டு யூதர்களை அங்கீகரிங்கள். யூதர்களை எதை அங்கீகரிக்கணும்? எப்பா, நான் தேவனற்றவனாக இருந்தேன், இருளில் இருந்தேன். ஆனால் தீர்க்கதரிசனத்தின்படி சிலுவையில் என்னை யூதனை என்னாக்கிட்டீங்க? ஒன்றாக்கிட்டீங்க. ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்ற வசனத்தின்படி. ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் யூதனுக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கலிகூறணும். அடுத்தது யூதனை அங்கீகரிக்கணும். அதில் தான் முக்கியமான வார்த்தை பவுல் சொல்கிறார், நாம் யூதனை அங்கீகரிக்கும் போது மரித்தோரிலிருந்து ஜீவன் பெற்றது போல, உயிர் தெழுந்தது போல உங்கள் ஆவி பலப்படும். நான் யூதர்களை அங்கீகரிக்கிறேன்,
யூதர்களை அங்கீகரிக்கிறேன், யூதர்களை அங்கீகரிக்கிறேன். வாயை திறந்து சொல்லும்போது மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல உங்களுக்குள்ளே அந்த இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமைக்குள்ளே உங்கள் உள்ளான மனுஷனுக்குள்ளே ஜீவனுடைய பெருக்கத்தை நான் உங்களுக்கு பேசுகிறேன். யூதன் என்ன பையனும் அங்கீகரிக்கணும், யூதனோட என்ன பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும். என்ன சொல்லணும், ரட்சிப்பு யூதன் வழியாய் வந்தது, எருசலேமின் சமாதானத்துக்காய் வேண்டிக் கொள்வது, யூதர்களை நேசிக்கிறேன் என்று சொல்வது. ஆனால் நான் எழுத்தின்படி யூதன் அல்ல, நீங்கள் எழுத்தின்படி யூதன் அல்ல. பவுல் அடிக்கடி சொல்கிறார், அடிக்கடி எழுதியிருக்கிறார், யூதனோ புறஜாதி எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறது உண்மை. ஆனால் அதற்கு மேலே அடிக்கடி எழுதுவது உங்களையும் என்னையும் பவுலுடைய எழுத்து புறஜாதிகள் 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 என்று அவர் எழுதியிருக்கிறார். நான் சொல்ல புரியுதா? புறஜாதிகள் புறஜாதிகளாக இவர்களுக்கு யூதன் வழியாய் வந்த ஆசீர்வாதங்களை எழுதியிருக்கிறார். ஆமென். அப்போ நாம் எழுத்தின்படியான யூதன் அல்ல. நான் கலாத்தியர் 3:26, 27, 28. கலாத்தியர் 3:26, 27, 28 வாசிங்க. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். இருக்கிறீர்கள். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எவர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. நான் யூதனுக்கு மேலே, யூதனுக்கு ரட்சிப்பு உப்பு வைக்கல. யூதனுக்கு ரட்சிப்பு 3ஆம் உலக யுத்தத்தில் யூதனுக்கு பெரிய ரட்சிப்பை வேதம் எழுதியிருக்கிறது. ஆமென். நம்ம யார் தெரியுமா? நான் யாருன்னு கேட்பேன். கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டவர்கள் என்று சொல்ல. நம்ம யாரு சொல்லுங்க? கிறிஸ்துவை சொல்லுங்க. கிறிஸ்துவை. ஐயா டெய்லி சும்மா சொல்லுங்க, நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டேன், கிறிஸ்துவை தரித்து கொண்டேன், கிறிஸ்துவை தரித்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். உங்களை அறியாமல் அந்த பலனை பார்ப்பீங்க. உங்களை அறியாமையே நீங்கள் அப்படியே மறுரூபம் அடைவீங்க. இன்னொரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 11. அப்போஸ்தலர் 11. அப்போஸ்தலர் 11, 25, 26. அப்போஸ்தலர் 11, 25, 26 போடுமா? வாசிங்க. பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் தப்பு. கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்து. கிரைஸ்ட் லைக்கு கிறிஸ்து. முதல் அந்தியோகியாவில் சீசர்களுக்கு என்ன பெயர் வச்சாங்களா? இப்போ அவன் கிறிஸ்துவா, இவன் கிறிஸ்து போலப்பா, கிறிஸ்துவை தரித்து கொண்டவன்ப்பா அப்படின்னு பேர் வச்சாங்களாம். அப்படி மாறணும்னா சீசர்களை பார்க்குறோம். சீசர்களுக்கு தான் முதல் கிறிஸ்தவர்கள், கிரைஸ்ட் லைக்கு, கிரைஸ்ட் தரித்து கொள்ளோட பெயர் வச்சாங்க. இப்படி நம்முடைய சபை மாறணும்னா என்ன நடக்கணும்? அதே 26 வாசிங்க. அவர்கள் 1 வருஷமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம். இங்கே உபதேசம் பண்ணுகிறோம், இங்கே வெளிப்பாடு பேசுகிறோம். சும்மா பாட்டு பாடிட்டு ஆடிட்டு நோ யூஸ் பிரதர்.
நம்மளும் பாடுறோம், நம்மளும் ஆடுறோம். நான் ஆடின மாதிரி சென்னையில் இது வரைக்கும் யாருமே ஆடலை. இப்போ கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்கிறேன். மெரினா பீச்சில் என்ன ஆட்டம் ஆடினு தெரியுமா? காவி போட்டுக்கிட்டு பயங்கரமான ஆட்டம். கன்வென்ஷனில் ரோட்டில் நம்மெல்லாம் ஆடின ஞாபகம் இருக்கா? ரோட்டில் இவனுக்கெல்லாம் தெரியும், யாருக்குமே தெரியாது. உங்களுக்கெல்லாம் ரோட்டில் உங்களுக்கு தெரியுமா? புருஷத்துக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்தில் இருந்து சபையில் இருக்கணும். ரோட்டில் ஏப்பா லூக்கா உனக்கு தெரியுமா? நீ ஆடினியா இல்லையா? ரோட்டில் லாரி ஊர்வலம், மேலே டான்ஸு. லாரி ஊர்வலத்துக்கு முன்னால் வாலிபர்கள் லாரியில் மைக் கட்டி பெரிய இது போட்டு பாட்டு போட்டு வாலிபர்களாக ஒரு 30-40 பேர் டான்ஸ் ஆடிக்கிட்டே அப்படியே ஆடிக்கிட்டே ஊர்வலம் நடந்துச்சியா. டான்ஸை குறை சொல்லலை, டான்ஸும் பாட்டும் லைட்டும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சரியாக பார்த்தா டான்ஸு லைட்டு பாட்டு எல்லாம் இருக்குது. ஆனால் இயேசுவின் உபதேசம் இல்லை. இயேசுவின் உபதேசம் வேணுயா. எவன் நம்ம யாரு? கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். கிறிஸ்து போல நம்ம விருத்த சாதனம் மாம்சத்தில் அல்ல, ஆவியில், இருதயத்தில். நம்ம சேஷ்டபுத்திர பாகம் இல்லை. நம்ம எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணமுள்ளவர்களாயும் சகலவித நற்கிரியிலே பெருகிறவர்களாய் இருக்கும்படி கிருபையை நாடி உங்களுக்கும் எனக்கும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறீர். ஆரோக்கியம் உங்கள் பங்கு, சுக வாழ்வு உங்கள் பங்கு. ஏற்கனவே சொன்னபடி லாபம், இனிமேல் நஷ்டமே இல்லை. லாபம் உங்களுக்கு பெரிய பங்கு ஆக போகிறது. எல்லாம் சொல்லுங்க. பரலோக பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட இந்த வார்த்தை, இந்த அறிவின் வெளிச்சம் பிசாசு பொறுக்கி விடாதபடி, எங்கள் மனதை மறக்க வைத்து விடாதபடி, ஆவியானவரே உம்முடைய உதவியை நாடுகிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்கணும். நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சம், மலை மேல் உள்ள பட்டணம். இனி நாங்கள் மறைந்திருக்க மாட்டோம். எங்களை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க, எங்களை நீங்கள் மகிமைப்படுத்துறீங்க. நாங்கள் இனிமேல் லாபத்துக்குள்ளே இருக்கிறோம், பெரிய அற்புத நிகழ்வுக்குள்ளே இருக்கிறோம். பாஸ்டர் சொன்னது போல கர்த்தர் இந்த வார்த்தை நிறைவேறிச்சு, இந்த வார்த்தை நிறைவேறிச்சு என்று நாங்கள் சொல்ல போகிறோம். பாஸ்டரும் பேசிய விசுவாச வார்த்தை நிறைவேறிச்சு, அதையும் நாங்கள் பார்க்க போகிறோம். அதற்காக ஒரு விருந்து, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சடுதியாக ஒரு விருந்தை சபையாக நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.